யமதர்மனுடைய கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அவர் நம்முடைய ஒவ்வொரு தலையெழுத்தையும் அவர் ஒவ்வொரு லட்சர்ல அவருடைய ரிஜிஸ்டர்ல பண்ணி வச்சிருப்பாரு. அது பிரகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னா சித்திரகுப்தர் நினைத்தால் அதை மாற்றி அமைக்கலாம். நம்ம தலையெழுத்தையே மாற்றி அமைக்கலாம். அதனால சித்திரகுப்தனை வணங்குறோம். நம்ம தலையெழுத்து நல்லபடியா இருக்கணும், நமக்கு எந்த நோய் நொடி இருக்கக்கூடாது, வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் காணணும், மனதிலே நிம்மதி வேணும் அப்படிங்கிறது போக சித்திரகுப்தனை நம்ம வணங்கணும். சரி, சித்திரகுப்தன் யம தர்மராஜா இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு வாட்டி நான் ஐயாட்ட போயிருந்தப்போ முன்னாடி 3 பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் அங்கிருந்து சத்தம் போடுறாரு, டேய் நான் தான் சித்திரகுப்தன், இந்த தலையெழுதியை மாற்றிடுவேன், அப்படியே போடா தெற்கே போடா அப்படின்னு துரத்துனாரு. அதே மாதிரி ஒரு தடவை போகும்போது நான் தான் விஸ்வாமித்திரன், எங்கடா நேருக்கு நேராக வர, உன்னை எரிச்சிடுவா அப்படின்னாரு. ஆக்சுவலாக அவர் ஒரு பிரம்மமாக இருக்கிற ஒரு காரணத்தினாலே அவர் அனைத்து ரூபங்களையும் காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர். அனைத்து சக்திகளும் அவருக்குள் அடக்கம். ஏன்னா இதுவரை வந்ததிலேயே கணக்கன்பதி மாதிரி, கணக்கன்பதி காளிமுத்துசாமி, அவரை பழனிசாமி, காளிமுத்துசாமி, அழுக்குமுட்டசாமி இப்படியே பலவாறு அழைப்பார்கள். ஆனால் எங்கிட்ட சொன்னது அவருடைய ஒரிஜினல் பெயர் காளிமுத்துசாமி. இந்த காளிமுத்துசாமினால முடியாதது எதுவுமே கிடையாது. தலையெழுத்தை மாற்றுவார நிச்சயமா மாற்றி அமைப்பார். இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி ஐயாவுக்கு உண்டு. இது எல்லாத்துக்கும் சாத்தியக்கூடா கிடையாது. நாம எந்த அளவுக்கு உணர்கிறோம், எந்த அளவுக்கு அவரை காலை பிடிக்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வனா இருக்க மாட்டான். நம்ம குலதெய்வம் காப்பாற்றுவோம், மாரியாத்தா காப்பாற்றுவோம், பக்கத்தில் இருக்க பிள்ளையார் காப்பாற்றுவாங்க, முருகர் காப்பாற்றுவாங்க, இப்படி தாவி தாவி போயிட்டே இருப்போம். ஒன்றை கெட்டியே பிடிக்க மாட்டோம். செத்தாலும் அது மொழியில சார்வோம் என்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வரவே வராது. காரணம், நம்ம சிறிய வயதிலேயே நமக்கு அப்படி பழக்கப்பட்டு போச்சு. என்னன்னா தெய்வங்களை வணங்கி 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 பழக்கப்பட்டு போச்சு. ஆனா தெய்வங்கள் வேறு, இவங்க சொல்ற தெய்வங்கள்லாம் வேறு, நாம வணங்கக்கூடிய தெய்வம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, நான் அடிக்கடி தான் சொல்லுவேன். நாம வணங்கக்கூடிய தெய்வங்கள் சிவபுராணம், கந்தபுராணம், தேவி புராணம், விஷ்ணு புராணம், ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே மனிதர்களால் எழுதப்பட்ட அந்த காவியத்தில் இருக்க கதாநாயகர்களை வணங்குறோம். உண்மையிலே தெய்வம் வேறு. தெய்வம்ங்கிறது இந்த பிரம்மத்திலே இருக்கக்கூடிய இயற்கையினுடைய பரிணாமம் தான். பார்த்தீங்களா, துபாயில் எவ்வளோ மழை இத்தனையும் பாலைவனம். அங்கே இயற்கை மழை பொழியறதுக்கு அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு தேவையானது இயற்கை மழையை பொழிய வச்சு ரெடி பண்ணுவான். அதே அவனுக்கு பாதகமா போய் இன்னைக்கு ஏகப்பட்ட மழை, ஒரு வருஷத்துக்கு பெய்யற மழை ஒரே நாள பெஞ்சு இருந்துருச்சு. அப்போ அங்க நல்லவங்க கெட்டவன் பார்க்காது இல்ல. ஒரு கொரோனான்னு வருது, நல்லவங்க கெட்டவன் பார்க்குதா. டைஃபாய்டுன்னு வருது, நல்லவங்க கெட்டவன் பார்க்குதா. கேன்சர்னு வருது, நல்லவங்க கெட்டவன் பார்க்குதா. எத்தனை பேர் நோய் நொடினாலையும் ஒரு வளரக்கூடிய பரவக்கூடிய ஒரு கிருமினாலையும் எத்தனை பேர் சாவலாம். அதுல நல்லவனும் இருக்க மாட்டான், கெட்டவனும், நல்லவனும் சரி கெட்டவனும் அதுல பாதிக்கப்படுவாங்க. இதை நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப தெய்வம் யாரு? அப்ப தெய்வத்தினால என்ன செய்ய முடியும்? நாம வணங்கக்கூடிய மாரியம்மாங்கிறது மாரி அம்மா. மாரி என்றால் மழை. மழையிலே மழை பெய்யாதனால இந்த சித்திரை மாசத்துல வெயில் அதிகமா அடிக்கும். இந்த வெயில் அதிகமா அடிக்கும் போது அம்மா போடும். அதனால மாரியம்மாவுக்கு பிரியமானது வேப்பமலைன்னு சொல்லி வேப்ப இலையை கொண்டு வந்தான். ஏன் வேப்ப இலையை கொண்டு வரான்? அந்த காலத்துல மருந்து கிடையாது, பெரியம்மை போட்டிருந்தது. மருந்து கிடையாது, அந்த பெரியம்மைக்கு மருந்தாக வந்தது தான் அந்த வேப்பலை. ஆனா இன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரியவங்கலாம் அம்மை குத்திருப்பாங்க. ஆனா இந்த பெரியம்மைக்கு மருந்து கண்டுபிடித்த ஒரு மனிதன், சிறியம்மைக்கு மருந்து கண்டுபிடித்த மனிதன். அதே மாதிரி இளமுறை வாதத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு ஊசி போடுறோம் குழந்தைகளுக்கு, போலியோ சொட்டு கொடுத்துருக்கோம். அப்போ மனிதன் தெய்வத்துக்கு சமமாக இயங்கி கொண்டே இருக்கிறான். அவன் நினைச்சானா இன்னைக்கு ரஷ்யாவில் கண்டுபிடித்த ஒரு பாம்பு 2 இடத்துல போட்டானா உலகம் அழிஞ்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். தெய்வத்துக்கு அப்பாற்பட்ட சக்தி அவன் வச்சிருக்கான்.
பட் நாம வணங்கக்கூடிய தெய்வம்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து எத்தனையோ ஈஸ்வரன் கோயில், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஈஸ்வரன் கோயில் மண்ணுக்குள்ள இருக்கு. அப்ப அங்க இருந்து ஈஸ்வரன் எங்க போனான்னு தெரியல. அதே மாதிரி மதுரால கிருஷ்ணா வாழ்ந்த துவாரகை தலைநகரமாக இருந்த மதுரால கிருஷ்ணா இருந்தார். அந்த துவாரகை நகரமே தண்ணியில போயிடுச்சு. இந்த மாதிரி நாம வணங்க இன்னைக்கு வந்து கண்ணகி இருந்த மதுரை வந்து அந்த மதுரை அல்ல. அது வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி கீழே தண்ணியில அடியில இருக்கு, குமரிகண்டம் சொல்றாங்க. அந்த மதுரை இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எல்லாமே இறை அம்சங்கள் பூராவே அழிஞ்சிருக்கு, தண்ணியில இருக்கு. எங்கெங்க தோணாலும் லிங்கத்தை எடுக்கிறோம். ஒரு காலத்துல வணங்கப்பட்ட தெய்வங்கள் பூராமே மண்ணுக்கு போயிடும். எப்படி? இந்த பிரளயம் ஏற்படும் பொழுது, பிரளயம்ங்கிறது பூகம்பம். அப்போ தெய்வம்ங்கிறது பார்க்காதது, கோயிலும் பார்க்காது, ஏன் குரு கோயிலும் கூட பார்க்காது. அதுதான் கடவுள். கோயிலும் பார்க்காது. ஒரு கொரோனான்னு வரும், நம்ம கோயிலுக்கு போய் இன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்துறோம், அங்க சுத்துறவனுக்குலாம் காலரா பரவாதுன்னா எவனும் போக மாட்டான். ஏன்னா உயிருக்கு போய்